வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமோஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஈஸியா 10 நிமிஷத்துல செய்யற மாதிரியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக், இனிப்பு ரவை போண்டா. வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா குயிக்கா செஞ்சு கொடுத்துடலாம். குட்டீஸ் ஸ்நாக்ஸ் கேட்கும் போது நம்ம கிட்ட வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சே செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பெரிய வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன சைஸ்ல இருந்தா நீங்க 2 எடுத்துக்கோங்க, சரியா இருக்கும். நான் நேந்திரம்பழம் எடுத்திருக்கேன். நேந்திரம்பழம் மட்டும் இல்ல, செவ்வாழை, பூவம்பழம், இந்த மாதிரி எல்லா வாழைப்பழத்தையும் இதை செய்யலாம். உங்ககிட்ட எந்த பழம் இருக்கோ நீங்க அதை யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. இத சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஹீட் ஆனதும் அதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பழத்தை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டுடலாம். மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழத்திலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். இன்னொன்று என்னன்னா, சுகர் நம்ம ஹீட் பண்ணும்போது மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகிரும். அதனால நிறைய சுகர் எடுத்துக்க வேணாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல 1/4 கிலோ அளவுக்கு வறுத்த ரவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுறலாம். ரவை நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது இதுல 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் எடுத்து கொடுக்க ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இத கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுறலாம். இப்ப நல்லா ஆறிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வாழைப்பழம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு மசியாம இருந்தா கையில நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. நீங்க கனிஞ்ச பழமா சேர்த்திருந்தீங்கன்னா அதுவே மேஷ் ஆகி வந்திருக்கும். இப்ப இத மீடியம் சைஸ் உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய உருண்டைகளா எடுக்க வேணாம், வேகாது. நேந்திரம் பழத்துல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. சில குழந்தைங்க பழமா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்ல சேர்த்து கொடுத்தா சாப்பிட்டுருவாங்க. ஒரே மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்தாச்சு. எனக்கு இந்த குவான்டிட்டிக்கு 15 பால்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அதுல பொரிக்க தேவையான ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டைகளா சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறமா திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வேக விட்டுறலாம். அப்போதான் நல்லா வெந்து வரும். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் திருப்பி விட்டு வேக விட்டுறலாம். இப்ப பாருங்க, நல்ல கலர் வந்திருக்கு. இப்ப ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். நான் மீதி இருக்கிற உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். நீங்க செகண்ட் பேட்ச் பொரிக்க போறீங்கன்னா ஃப்ளேமை ரைஸ் பண்ணி ஆயில் சூடானதுக்கு அப்புறமா உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இனிப்பு ரவை போண்டா ரெடி. எண்ணெய் குடிக்காம நல்ல ஹெல்தியா ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்.
மேல லேயர் பாருங்க, நல்லா கிரன்ச்சியா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. இந்த போண்டா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.